செங்கலை திருடிய திமுக, பரபரப்பை கிளப்பிய சீமான். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள். ஆளும் திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், தற்போது அமைச்சரவையிலேயே மாற்றங்கள் என்பது செஞ்சாங்க. அடுத்தபடியாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகளும் மிக தீவிரமாக போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல நம்ம அனைவருக்கும் தெரிந்ததான். ஏன்னா உதயநிதியை துணை முதலமைச்சராக்கிய அதே வேகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகளையும் மிக தீவிரமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா ஸ்டாலின் அதிரடியான உத்தரவுகளை போட்டிருந்தார். இப்போ இந்த பிரச்சனை எல்லாமே ஒருபுறம் இருந்தாலுமே செங்கலை திருடியவர்கள் தான் திமுகவினர் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய சீமான் அவர்கள். எதற்காண்டி இப்படி பேசியிருக்கிறார், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது சீமான் எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்து பேட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொன்ன தகவல் தான் தற்போது மிக வைரலாக அரசியல் வட்டாரத்திலே பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு அதிமுக ஆட்சியிலே அடிக்கல் என்பது நாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிமுக ஆட்சியிலே கட்டப்படவில்லை. அதே போல அந்த சமயத்தில் திமுக ஆட்சி புரட்சி என்ற பெயரில் எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி ஏகப்பட்ட செய்திகளையும் வெளியிட்டுக் கொண்டிருந்தாங்க. இது குறித்து செய்தியாளர் சந்திப்பிலே பார்த்தீங்கன்னா, எய்ட்ஸ் மருத்துவமனையை கொண்டு வர வேண்டும் என முதலாக வலியுறுத்தியவர் பாமக மருத்துவர் ஐயா அன்புமணி அவர்கள்தான். இவர் திமுக காங்கிரசுடன் கூட்டணியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டியது என்றால் அவர்தான் அப்படின்னு கூட சொல்லலாம். தற்பொழுது வரை கட்டி முடிக்கப்படவில்லை. தற்பொழுது அமைச்சரவையில் 39 40 உறுப்பினர்களை அதிகரித்த பிறகும் கட்டி முடிக்கவில்லை. ஏன், அங்கிருந்து ஒற்றை செங்கலையும் புரட்சி என்ற பெயரில் எடுத்து சென்று விட்டீர்கள். செங்கலை திருடி சென்று திருட்டு பயல்கள் நீங்க தான் அப்படின்னு சொல்லி தற்போது திமுகவை சாடியிருக்கிறார் நமது நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். அதாவது இப்போ எம்பிக்கள் நம்ம திமுக காங்கிரஸ் கூட்டணி எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா 40 எம்பிக்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க. அந்த 40 எம்பிக்களையும் வைத்துக்கொண்டு இன்ன வரைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியல. அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியது ஒரு செங்கல். அந்த ஒரு செங்கலையுமே உதயநிதி அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து விட்டார். அதையுமே தெரியாமல் திருடி கொண்டு வந்து விட்டார் அப்படின்னு சொல்லித்தான் நமது சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியிலே அடிக்கல் நாட்டப்பட்டது. திமுக ஆட்சியும் தற்போது 3.5 ஆண்டுகள் போயிட்டு இருக்கிறது. இன்னும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எப்பொழுது கட்டுவார்கள் அப்படின்னு பார்த்தா அதற்கு எப்பொழுது அப்படிங்கிற தகவலை தெரியாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ 40 எம்பிக்கள் தமிழகத்திலிருந்து மேல் நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. அவர்களை வைத்து மிகப்பெரிய அழுத்தங்கள் கொடுத்தால் இந்நேரம் அதற்குரிய வேலைப்பாடுகள் வந்திருக்குமே அப்படின்னு சொல்லித்தான் நமது நாம் தமிழர் கட்சியுடைய சீமானவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அடிக்கல் நாட்டியது ஒரே ஒரு செங்கல். அந்த ஒரு செங்கலையும் திருடி கொண்டு வந்துதான் திமுக இவ்வளவு வேலைப்பாடுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பையும் கிளப்பி இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.